ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மூனாய்க்கன் பாலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லியோ ஜான் பால் அவர் இயக்கிய மார்கன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி வந்து அவர் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் மியூசிக் அமைச்சிருக்கிறாரு. அவர் தான் இந்த படத்தை வந்து லீடாகவும் எடுத்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா மார்கன். அந்த மார்கன் என்னன்றதை வந்து நம்ம தமிழ் அகராதியில் பார்த்தோம்னா, சாவை உண்டாக்குபவன் இல்லை சாவை உண்டாக்கக்கூடிய கோல் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தமிழ் டைட்டிலே தெரிஞ்சிருது. இது வந்து ஒரு விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற மும்பையில். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாய்சனஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டனால அதோட சைடு எஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே கருத்து போயிருக்குது. இது மாதிரி சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இதே மாதிரி ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து கொள்ளை செய்யப்பட வராங்க. அந்த கொள்ளை சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லாக கருகி போயிருக்கு. இவர் இந்த நியூஸை கேள்விப்பட்டு இவர் வந்து அந்த லீவ்ல இருக்கிறதுனால சென்னைக்கு வந்து அவரா வந்து வாலண்டியரா அந்த கேஸ் என்னன்றதுக்காக வந்து சென்னைக்கு வராரு. இந்த சென்னைக்கு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சமுத்திரகனியோட தலைமையில வந்து விஜய் ஆண்டனி வந்து இந்த கேஸ் எடுத்து நடக்கிறாங்க. இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு நம்ம சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அஜய் தேசன். அஜய் தேசன் மேல ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா அவரோட நடவடிக்கைகள் அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அதையோட கண்டினியூட்டியை வந்து காமிக்கும்போது அவர் ஒரு சந்தேகத்துக்குரியவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அவர் போலீஸ் கொண்டு வந்து பல விசாரணைகள்லாம் தெரிஞ்சும்போது ஒரு சம்பந்தமான விஷயத்து. பட் அதே தேசனால தான் இந்த தொடர் கொலைக்கான சம்பந்தம் என்ன இருக்குது அது எப்படின்றது தான் படத்தோட தீர்வு. அதை எப்படி சூப்பராக எடுத்திருக்காங்க தான் படத்தோட சக்ஸஸ் பார்க்கணும். இந்த படத்தோட முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இந்த படத்தோட டைரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர்னால படம் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கு. ஒவ்வொரு சீனும் வந்து நம்மள வந்து ஒரு அந்த தூண்டுதலுக்கான ஒரு விஷயங்கள் கொண்டு போடுது. இதே மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ஒரு த்ரில்லர் மாதிரி யோசிக்கும் போது அது இன்னொரு கட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர்கள் சம்பந்தமான ஒரு விஷயத்த பேசி அதுக்கும் இந்த கதைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மா சம்பந்தமான விஷயத்து மூலமாகவும் இந்த இந்த கொலைக்கு என்னென்ன துப்புலாம் கிடைக்குது அப்படின்றது பாக்குறாங்க. படம் வந்து முழுக்கமே வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து என்கேஜா வச்சிருக்குங்க. ஒரு படத்தோட சக்சஸ் அப்படின்றதோட ஒரு வெற்றின்னு கூட சொல்லலாம். அது சக்சஸ் ஆகிட்டு வெற்றின்ற அந்த ஒரு ஆர்வத்தை கொண்டு வர்றாங்க. ஆடியன்ஸோட இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து இந்த மார்கன் படம் வந்து ஒரு நல்ல தீனி போட்டிருக்குன்னே சொல்லலாம். விஜய் ஆண்டனி வந்து மெனக்கிட்டு ஒரு அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அதுல ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால படத்துக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது. அது இல்லாம எல்லாருக்கும் இதுல இருந்து ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிறதுனால அந்த கடைசி நிமிஷம் வரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்கேஜா வச்சிருக்கனால படம் வந்து உண்மையிலே ஒரு ரசிக்கக்கூடிய படமாவும் இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல போயிட்டு நீங்க பார்க்கலாம்.